ஹாய் கைஸ், சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணிக்கிடுங்க, அப்படி லைக் பண்ணிக்கிடுங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் அண்ணனை பற்றி அன்றைக்கி 2-3 வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் கமெண்ட் போடுறாங்களு, சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் போடுறாங்க. ஆனால் கமெண்ட் போடுற அவங்களோட விருப்பம் தான். நான் பேசும்போது என்ன பேசி போட்டேன்னா, நான் தளபதி விஜய் அண்ணனுக்கு ஆதரவாக தான் வீடியோ போடுவேன். மாற்று கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்ருங்க, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, இல்லைன்னு தள்ளி விட்ருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, போடா அப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு பார்த்து சிரிப்பு தான் இருந்துச்சு. என்னென்னா, உங்களுக்கு அரசியல் நல்லா தாங்க போயிட்டுருக்கு, எந்த குறையும் இல்லை. ஆனால் பாருங்கள், கனிமொழி அக்கா திமுகலேருந்து ஜெயிலுக்கு போய் அந்த மார்க்கண்டையன் அந்த அண்ணனை போய் பார்க்க போயிருக்காங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஜெயிலுக்கு போய் ஒருத்தரை உள்ளே போய் பார்க்காங்கன்னா இதில் எதையோ ஒரு சூழ்ச்சி இருக்குங்க. சும்மா பெரிய தலைவர் இறங்கி ஜெயிலுக்குள்ளே போய் பார்க்க மாட்டார். சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? ஜெயிலில் போய் பார்க்காங்கன்னா எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இப்போ விஜய் கட்சி எடுத்துக்கிடுங்க. விஜயண்ணன் கட்சியில் இப்போ யாராட்டும் ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ பிடிச்சி உள்ளே போட்டாங்க, ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா விஜயண்ணன் ஜெயிலுக்குலாம் வரமாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையாரும் அப்படி தான், ஜெயிலுக்குள்ளே யாரையும் பிடிச்சி போட்டாங்க. பன்னீர்செல்வத்தை இடையில பிடிச்சி போட்டாங்க அண்ணனை ஒரு கேஸில். அப்பவும் கூட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போகவே இல்லை, ஆட்களை விட்டு தான் பார்த்தாங்க. அப்படி நிறையா இருக்குங்க. ஆனால் ஜெயிலுக்கு போகிறது அவங்களுக்கு புதுசு இல்லைங்க. அதாவது டிஎம்கேல நீங்கள் டிஎம்கே கட்சிக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, யாருமே தப்பாக நினைக்காங்க. ஆனாலும் பொதுமக்கள் மத்தியில் ஜெயிலுக்கு போகிறது ரொம்ப ஆபத்தாக தெரியுங்க. அதாவது ஆபத்துன்னு என்ன, நம்மளுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது டிஎம்கேல ஜென்சி கிட்ஸ்ன்னு இருக்காங்க. இப்போ அவங்க பேரை சொன்னாலே நிறைய பேர் திட்டுறாங்க. டிஎம்கேன்னு சொல்லி டிஎம்கேல ஜென்சி கிட்ஸ் இருக்குது அப்படின்னு பேசினாலே போட்டு கிளிகளையும் கிளிக்காங்க நிறைய பேர். என்ன காரணம்னா, தளபதி விஜய் அண்ணன் சரித்திர லெவலில் பிடிச்சிட்டாங்க. இதில் வேறு அடுத்தது பிரதமருக்கு வேறு நிற்காங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டுட்ருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் அண்ணனுக்கு அந்த ஆசையே கிடையாது. விஜய் அண்ணன் என்ன நினைக்காங்க, 5 வருஷம் லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாட்டை நல்லா கொண்டு போகணும்னு நினைக்காங்க. ஒரு சில விசம்பிகள் தான் மாற்றி மாற்றி அவங்கள பற்றி ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காங்க. அதுமாதிரி சாட்டை துரைமுருகன் இருக்காங்களா, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் இங்கே உயிரே இருந்தாலும் உயிரே போனாலும் நாங்கள் பாஜகவிடம் சேர மாட்டோம், எந்த தொடர்பும் வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ அன்றைக்கி பாருங்கள், திருநெல்வேலியில் சரத்குமாரன் இருந்தார், பக்கத்தில் நயனாரன் இருந்தார், அது பக்கத்தில் சீமான் இருந்தார். அவங்க எல்லோரும் கட்டி பிடிச்சி ஜாலியாக பேசி ஜாலியாக இது பண்ணுறாங்க. ஆனால் எப்படினாலும் சரி திருநெல்வேலி மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போடவே மாட்டாங்க. அது சீமானனுக்கு ஓட்டு போடணுன்னா கஷ்டம்தாங்க. என்ன காரணம்னா, சீமானை மாற்றி மாற்றி புரண்டு பேசுகிற ஆள், டேலண்டான இது கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சட்டசபையில் விட்டு பாருங்கள் பிரித்து மேஞ்சுருவாருங்க. ஆனால் சட்டசபையில் போய் அவர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உள்ளே போனாலும் உடனே வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு பிரயோஜனமே கிடையாது. சரத்குமாரனுக்காக கொஞ்சம் மதிப்பு இருந்துச்சு. அவர் இந்த கட்சை அடகு வைக்காமல் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். அவரும் பாவம், நாலாம் சரத்குமாரன் கட்சியில் நிறைய செலவு பண்ணியிருக்கேன்.